வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த 8ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவுன் இருக்கு. அந்த நவுனில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், ப்ரோ நவுனும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கொஸ்டினை எழுதி ஆன்சரை எழுதிக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸில் இருக்கிற நவுன் என்ன நவுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. காமன் நவுனா, ப்ராப்பர் நவுனா, இல்லை அப்ஸ்ட்ராக்ட் நவுனா, இல்லை கலெக்டிவ் நவுனா, இல்லை கவுண்டபிள் நவுனா, இல்லை அன்கவுண்டபிள் நவுனா, இப்படி என்ன நவுன் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதில் மொத்தம் 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ். ஓகேவா? இப்போ 15 கொஸ்டின், 2 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க்கு. ஓகேவா? 30க்கு 30 யார் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைடு பாருங்க, இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு, இந்த கொஸ்டினும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம நோட்ல எழுதும் போது பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ல கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு டாபிக்கை புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே, 15 கொஸ்டின் ஓவர். இப்போ நான் ஆன்சர் பண்றேன், உங்களுடைய ஆன்சரும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஃபைண்ட் அவுட் த நவுன். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் உள்ள நவுன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, த டீச்சர் இஸ் ரைட்டிங் ஆன் த போர்டு. டீச்சர் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ்ல எந்தெந்த வேர்டெல்லாம் என்ன நவுனை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ பாருங்க, டீச்சர். டீச்சர் அப்படிங்கிறது காமன் நவுன். டீச்சருங்கிறது என்ன நவுன்? காமன் நவுன். ஓகே, அடுத்தது போர்டு. பாருங்க, போர்டும் இஸ் அ காமன் நவுன். அப்ப இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு வேர்டு, 2 வார்த்தைகள் நவுனை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு டீச்சர், இன்னொன்னு போர்டு. ரெண்டுமே காமன் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரெண்டும் ரைட்டுங்கிறவங்க நீங்க அழகா அப்படி டிக் பண்ணி நீங்க 2 மார்க் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, he gave me a red apple. அவன் எனக்கு சிகப்பு ஆப்பிள் கொடுத்தான் அப்படின்னு சொல்றோம். அலை மட்டும் தான் இருக்கணும். இங்க பாருங்க, he gave me a red apple. இதுல யார் யாரு என்னென்ன நவுன் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ்ல ஆப்பிள், ஆப்பிள் மட்டும்தான் இங்க நவுன். ஓகேவா? அப்ப ஆப்பிள் இஸ் அ காங்கிரீட் நவுன். என்ன நவுன் இது? காங்கிரீட் நவுன். ஏன் இதை காங்கிரீட் நவுன்னு சொல்றோம்? நம்ம டச் பண்ண முடியும், அதுக்கு வடிவம் இருக்கு, டச் பண்ணலாம், பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் அதனுடைய பண்புகள் அதுல இருக்குல்ல. அதனால ஆப்பிள் இஸ் அ காங்கிரீட் நவுன். ஓகே, காட் இட்? இது உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் ரைட்டு அப்படின்னா இதுக்குமே நீங்க 2 மார்க் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஹானஸ்டின்னா நேர்மையா இருக்கிறது ஒரு உயர்ந்த கொள்கை, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். ஹானஸ்டி, ஹானஸ்டி என்ன நவுன்னு, அது போல பாலிசி என்ன நவுன்னு சொல்ல போறோம். ஹானஸ்டிங்கிறது நம்ம ஃபீல் பண்றது, நேர்மையா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, சேட வருத்தமா இருக்கிறது, பசிக்கிறது, தாகமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒன்லி ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். லவ், கோபம், இதெல்லாம் ஃபீல் மட்டும் பண்ண முடியும். இப்போ ஃபீல் பண்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, இப்போ ஹானஸ்டிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
ஓகே. பாலிசிங்கிறது, பாலிசினா அதோட டேர்ம் கண்டிஷன், அப்ப அது பொதுவானது. அப்ப இதுக்கு பாலிசிங்கிறது காமன் நவுன். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ரெண்டும் கரெக்ட்னா 2 மார்க் கொடுத்துக்கோங்க, இல்ல ஒண்ணு மட்டும் தான் ரைட்டு அப்படின்னா 1 மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the team won the first prize. அந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். டீம், பிரைஸ், இதுல 2 நவுன் இருக்கு. இது எதுலாம் நவுன், எந்தெந்த நவுன் இது? டீம்ங்கிறது ஒரு குரூப். அப்ப குரூப்பா சொல்லும் போது என்ன நவுனை நம்ம சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன். டீம் இஸ் a கலெக்டிவ் நவுன். பிரைஸ்ங்கிறது பொதுவா பரிசு கொடுப்போம் இல்லைங்களா, அது பொதுவான பெயர். இப்ப இது வந்து காமன் நவுன். ஓகே, இது காமன் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹாவ் சம் பென்ஸ். என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் பேனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பென்ஸ் இதை நம்ம காமன் நவுன்லயும் சொல்லலாம். இன்னும் ஒண்ணு கவுண்டபிள் நவுன்லயும் சொல்லலாம். ஓகேவா? கவுண்டபிள் நவுன், ஏன்னா பேனாவை நம்ம எண்ண முடியும். 1 2 3ன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். அப்ப எண்ணி சொல்லக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே கவுண்டபிள் நவுன் தான். ஓகே. காமன் நவுன்லயும் சொல்லலாம், கவுண்டபிள் நவுன்னும் சொல்லலாம். ரெண்டுமே நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதிருந்தா கூட ரைட்டு தான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 6th one, the dog barked loudly at a stranger. டாக் வந்து தெரியாதவங்கள நல்லா சத்தமா குறைக்குது அப்படின்னு சொல்றோம், குறைச்சுது அப்படின்னு சொல்றோம், தெரியாதவங்கள. அப்ப டாக். ஸ்ட்ரேஞ்சர், இந்த இடத்துல 2 நவுன் இருக்கு. டாகுங்கிறது பொதுவா நாய் அப்படின்னு சொல்றோம், அப்ப அது காமன் நவுன். ஓகே, டாக் இஸ் a காமன் நவுன். ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அதுவுமே, ஏன்னா பொதுவா தெரியாதவங்கன்னு சொல்லிட்டோம், அதுவுமே என்ன நவுன் தான்? காமன் நவுன் தான். ஓகே. இப்போ இது 2 கொஸ்டின் ரைட்டு, இது ரெண்டுமே ரைட்டுன்னா 2 மார்க் கொடுங்க. இல்ல 1 கரெக்டு, நான் இன்னும் 1 கண்டுபிடிக்கவே இல்லைங்க அப்படின்னா 1 மார்க் தான் கொடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 7th one, she bought a new dress for the party. அவ வந்து பார்ட்டிக்காக புது ட்ரெஸ் வாங்கினா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து யாரு? இவங்க தான் நவுன். இங்க ஒரு நவுன் இருக்காங்க, இங்க ஒரு நவுன் இருக்காங்க. அந்த நவுன் என்ன நவுன்னு கண்டுபிடிக்க போறோம். பார்ட்டி அப்படிங்கிறது பொதுவா பார்ட்டின்னு தான் சொல்லிருக்காங்க. ஓகேவா? இன்ன பார்ட்டின்னு மென்ஷன் பண்ணல அவங்க. அப்ப இது காமன் நவுன். பார்ட்டி இஸ் a காமன் நவுன். ஓகே. ட்ரெஸ்ஸும் பாருங்க, அது போல அதுவுமே காமன் நவுன் தான், காமன் நவுன். ஓகே. இதுக்கு 2 மார்க். நீங்க ஒரு நவுனை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இன்னும் ஒண்ணு நாங்க கண்டுபிடிக்கவே இல்லைங்க அப்படின்னா நீங்க 1 மார்க் தான் கொடுக்கணும். அடுத்து 8th one பாருங்க, ஆகாஷ் இஸ் a டாக்டர். இல்ல மிஸ்டர் ஆகாஷ் இஸ் a டாக்டர்னு சொல்றோம். ஆகாஷ் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஆகாஷ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்றோம், ஸ்பெசிபிக்கா அவர் தான் டாக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து என்னது? ப்ராப்பர் நவுன். இது என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். எப்போதுமே ப்ராப்பர் நவுன் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 9th one, the clock on the wall is broken. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுவத்துல இருக்கிற கடிகாரம் உடைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு பேசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? the clock on the wall is broken. இதுல வந்து யாரெல்லாம் நவுன்னா, clock ஒரு நவுன். ஓகே, clock நவுன். அப்ப clockங்கிறது பொதுவா சொல்றோம். இப்ப இது என்ன நவுன்? காமன் நவுன். ஓகே. அடுத்தது பாருங்க, 10th one, he felt deep
regret after the argument. ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ரெக்ரெட்னா ஃபீல் பண்றாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபீல் பண்ணி தானே அவங்க சொல்றாங்க. இப்போ ரெக்ரெட் இஸ் ஃபீல் பண்ணுனா என்ன நவுனு? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A flock of birds flew across the sky. ஸ்கையை கடந்து பறவைகள் கூட்டம் பறந்து சென்றது அப்படின்னு சொல்றோம். A flock of birds flew across the sky. இந்த இடத்துல a flock of birds, இவங்க வந்து மொத்தமா கூட்டமா அப்படிதானே சொல்றோம். அப்ப இது என்ன நவுனு? கலெக்டிவ் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்கை இஸ் a காமன் நவுன். அடுத்தது பாருங்க. ஜூலி இஸ் மை யங்கஸ்ட் சிஸ்டர். ஜூலி வந்து என்னுடைய யங்கஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஜூலி அப்படின்னு பர்டிகுலரா ஒருத்தவங்களை தான் சொல்றோம். அப்ப அது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுன். இது வந்து என்ன நவுனு? ப்ராப்பர் நவுன். சிஸ்டர் இஸ் அ காமன் நவுன். பொதுவா சிஸ்டர்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து காமன் நவுன். ஓகே, இதுல ரெண்டு நவுன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13th ஒன் பாருங்க. He gave me a bunch of grapes. அவன் வந்து ஒரு கொத்து திராட்சை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். A bunch of grapes. இப்போ இந்த இடத்துல இவங்க கலெக்டிவ் நவுன். ஓகே, a bunch ஆஃப்ங்கிறது கலெக்டிவ் நவுன். அடுத்து 14th ஒன்று பாருங்க. கிரீன்லாண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட். கிரீன்லாண்டுங்கிறது குறிப்பிட்டு அந்த இடத்தை தான் நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகே, ஐலாண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன். ஓகே, இதுல ரெண்டு நவுன் இருக்கு. அடுத்து 15th பாருங்க. He has a Honda bike. அவன் வந்து ஒரு ஹோண்டா பைக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஹோண்டாங்கிறது ஒரு கம்பெனியோட பேரு. அப்ப இது வந்து ப்ராப்பர். ஓகேவா? ப்ராப்பர் நவுன். பைக் இஸ் அ காமன் நவுன். ஓகே, இப்போ 15க்கு 30 மார்க், 15 × 2 30 மார்க். யாரெல்லாம் 30 மார்க் வாங்கினீங்க, இல்லை 30க்கு எத்தனை வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு ப்ரோனவுன்ஸ்லேயும் டெஸ்ட் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே ப்ரோனவுன்ஸ்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.